அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை. புதன்கிழமையோட சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதை பத்தி தான் நான் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். புதன் நாளே வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, புதன்கிழமைக்கு புதன் கிரகத்துக்கு உரிய நிறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை. இந்த பச்சை நிறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு விசேஷமான ஒரு நிறம். அது மட்டும் இல்லாம இந்த எண்ணங்களுக்கும் வண்ணங்களுக்குமே நமக்கு வந்து நிறைய சம்பந்தம் இருக்கு. அது எப்படி சம்பந்தப்பட்டிருக்குங்கிறத இப்ப நான் தெளிவா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்னால கூட நம்மளோட முன்னேற்றம் வந்து தடைபட்டு நிற்கலாம். அந்த தடைபட்டு நிற்கிற அந்த தடைக்கல்ல வந்து நம்ம வந்து எப்படி படிக்கல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் வந்து வீடியோ நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெறும் ஆன்மீக பதிவு மட்டும் போட்டு சாமி கும்பிடுங்க, பூஜை பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும் நமக்கு வந்து எந்த கடவுளும் வந்து அருள் தர மாட்டாங்க. நம்ம அதுக்கான சில வழிமுறைகளை செய்யணும், அதுக்காக சில உழைப்புகளை போடணும், அதுக்கான சில வியர்வைகளை சிந்திதான் ஆகணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து முழுமையான வெற்றியா நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்ப வந்து நம்ம வந்து உழைக்க ரெடியா இருக்கோம், நல்லா உழைக்கிறோம், நேர்மையா இருக்கோம், உண்மையா இருக்கோம், யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை, வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்னா அது இப்ப என்ன ரீசெண்டா சொல்றாங்கன்னா கர்மா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொல்றோம். இந்த கர்மா வந்து வேலை செய்யறது நம்மளோட ஏதாவது ஒரு காலகட்டத்துல பண்ண தவறுகள், தெரிஞ்சோ தெரியாமல் பண்ண தவறுகள், அதே மாதிரி முற்பிறவில செய்த பாவங்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கவங்க நம்புவாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலம் வந்து கலிகாலம், நல்லவங்க வந்து கஷ்டப்படணும், கெட்டவங்க வந்து கஷ்டப்படாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே லைன்ல சொல்லிட்டு போயிருவோம். அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து கர்மான்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு இங்க பூலோகத்துல வாழ்றதுக்கு வேலை இல்லை. கர்மா வந்து இல்லைனாலே நம்மளோட பாவங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து பூலோகத்தை விட்டு கிளம்புறதுதான் நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம இன்னும் மனுஷ பிறவியை எடுத்து இந்த மாதிரிலாம் வந்து சில நபர்களை வந்து சந்திக்கிறோம், அவங்களால சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது வந்து நம்ம செஞ்ச நல்ல கர்மா. அவங்களால நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது, அவங்க நம்ம சந்திக்கிறோம்னாலே நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம், சந்திக்கிறோம். சில பேர் சம்பந்தமே இல்லாம சந்திச்சிருப்போம், அவங்களால நமக்கு நிறைய மன கஷ்டங்கள் ஏற்படும். அது குடும்ப உறவுகளா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கலாம், பழகினவங்களா இருக்கலாம். ஒரு பஸ்ல டிராவல் பண்ற ஒரு 5 நிமிஷம் டிராவல்ல கூட ஒருத்தவங்க சில பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க நம்மள. அது கூட பாத்தீங்கன்னா நம்ம அவங்களால அந்த நேரத்துல கஷ்டப்படணும்னு இருக்கு அப்படிங்கறதுதான் விதி, வேற வழி இல்லை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மதிய நம்புற அளவுக்கு நான் வந்து விதியையும் நம்புவேன். ஏன்னா அறிவு இருக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த லக்குங்கிற விஷயமும் நம்ம நம்புவோம். நான் நல்லா உழைக்கிறேன் ஆனா லக்கு இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம நிறைய பேர் உணர்ந்திருப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்ணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் எப்படி தொடர்பு, அதுவும் இன்னைக்கு புதன்கிழமை பச்சை நிறத்தை பத்தி உங்களுக்கு நிறைய சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சிறகடிக்க ஆசை நாடகம் யாரெல்லாம் பாப்பீங்களோ அவங்களாம் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பாப்பீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற புதன் கிரகத்துக்கும் பச்சை நிறத்துக்கும் சிறகடிக்க ஆசைக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்பீங்க. இருக்குங்க, எனக்கு வந்து அதுல ஒரு எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. அது என்னன்னா, ஒரு முத்துவோட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோசிய காட்ட போவாரு. உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, நீங்க வந்து டெய்லி வந்து அந்தந்த கிரகத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த நாளுக்குரிய நிறத்துல நீங்க வண்ணத்துல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் கலர் கலர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவாரு. அது வந்து ஜென்ஸுக்கு பாக்குறதுக்கு வந்து சிரிப்பா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ஃபாலோ பண்றீங்க, என்ன என் சேனல் வந்து நீங்க வந்து பாத்திருக்கீங்கன்னா நீங்க பாருங்க. வியாழக்கிழமைனா கண்டிப்பா மஞ்சள் கலர் போடுவேன், புதன்கிழமைனா பச்சை கலர். இன்னைக்கு கூட புதன்கிழமை நான் பச்சை கலர் போட்டிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனா சிகப்பு போடுவேன், அது வந்து அங்காரகனுக்கு முருகனுக்கு உரியது. திங்கக்கிழமைனா வெள்ளை போடுவேன், சந்திர பகவானுக்கு உரியது. ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு, இல்ல வந்து வீட்டுல இருக்கும் போது ஏதாவது ஒரு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம். வெளியில போற மாதிரி இருந்தா அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ட்ரெஸ் இந்த கோல்டன் கலரு அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன். எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சீஃபாவது அந்த சிகப்பு கலர்ல நம்ம வச்சுக்கணும், பச்சை கலர்ல வச்சுக்கணும், வளையலாவது இதுல பாருங்க பச்சை கலர் வளையல் போட்டிருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறத்துக்கு அந்த நாளுக்குரிய நிறத்தை என் உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வச்சுக்கிற மாதிரி நான் பாத்துக்குவேன், நான் வந்து இட்டுக்குவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிற குங்குமம்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த நாளுக்கு அங்க போட சொல்லுவாங்க. அவரும் வந்து போட்டு கொஞ்சம் வந்து எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது வந்து காமெடிக்காகவோ ஒரு கிரிஞ்சா ஏதாவது ஒரு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த கிரகத்துக்கும் நிறத்துக்கும் சம்பந்தம் இருக்கு கண்டிப்பா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானை பத்தி நான் சொல்லும் போது, புதன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவை கொடுக்கக்கூடியவர். இப்ப மனநல காப்பகத்துல இருக்கவங்க பேஷண்ட் இப்ப ஆபரேஷன் பண்ற போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துலதான் உடை அணிஞ்சிருப்பாங்க.
இப்போ ஒரு சிசேரியன் பண்றாங்க அப்படின்னா ஐசியூ வார்டில் இருக்காங்கன்னா அந்த பச்சை நிறத்துல நிறைய படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. பச்சை கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்டி மாதிரி போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. அதே மாதிரி நிறைய வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை நிறம் தான் வந்து யூனிஃபார்மா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம், நேர்ல பார்த்துருப்போம், படத்துல காமிச்சிருப்பாங்க. அது வந்து 100% உண்மைதான். ஏன்னா அந்த நிறத்துக்கு வந்து என்ன ஒரு சக்தி இருக்குன்னா மன அழுத்தத்தை குறைக்கிற சக்தியும் மன தெளிவை கொடுக்குற சக்தியும் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிற உடைய வந்து அந்த இடத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து மலை பிரதேசங்களை கூட்டிட்டு போங்க, ரொம்ப இயற்கை சூழலா இருக்க இடத்த கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கும் காரணம் என்னன்னா பச்சை பசைன்னு இருக்கிற இடத்த பார்க்கும் போதும் கொஞ்சம் பச்சைங்கிறதுக்கு வந்து குளுமைதான் வந்து பண்பு, குளிர்ச்சியானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை நிறத்துக்கு இருக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம மனசு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும், மைண்டு கொஞ்சம் தெளிவாகும். அப்படிங்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நேரம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் கட்டியிருக்க வாட்ச், அந்த என்கிட்ட இருக்க வாட்ச் கூட பாத்தீங்கன்னா அந்த பச்சை நிறத்துலதான் அந்த வந்து இருக்க மாதிரி நான் பாத்துக்குவேன். ஏன்னா வந்து எனக்கு நிறைய கலர் இருந்துச்சு, ஆனா எனக்கு பச்சை பார்த்தோன்னே பிடிக்கும். இந்த பச்சை நிறத்தை வந்து நீங்க விரும்புறீங்க அப்படின்னா உங்க மனசு வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெளிவான சிந்தனை உடையவங்களா இருப்பீங்க, ரொம்ப வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா இருப்பீங்க, பாசிட்டிவ் திங்கிங்ல இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து எதிர்மறை ஆற்றல் வந்து கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க. பேசிக்கா எனக்கு அப்படிதான் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாதப்பயே வந்து நான் அப்படிதான் இருந்தேன். இப்ப வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓ இதனால பச்சை கலர் பிடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். நீங்க உங்களுக்கும் பச்சை கலர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா பச்சை கலர் ஹார்ட்டிங் வந்து கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா வந்து பாசிட்டிவ் வந்து நம்ம பெருக்கணும், மனசுக்குள்ள வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வளர்த்துக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து குபேர உண்டியல்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல தான் வச்சிருக்கேன். இந்த உண்டியல்ல தான் வந்து முதல்ல சேர்க்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி உண்டியல் கூட வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல வச்சுக்கிறது பணத்தை வந்து ஈர்க்கும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறத்துக்கே வந்து ஒரு சக்தி இருக்கு. ஆனா வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடியது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து பன்றி உண்டியலும் காமிச்சிருப்பேன். அதுவும் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இந்த பன்றி உண்டியல் வந்து நான் வந்து போன வருஷம் வாங்கினது மஞ்சள் கலர். அதை பத்தி தனியா நான் சொல்றேன், மஞ்சளை பத்தி. ஆனா பச்சையை பத்தி நான் சொல்றேன். இந்த பச்சை கலரும் மஞ்சள் கலரும் இருந்தா நான் முதல் எதை எடுப்பேன்னா பச்சையை தான் எடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து பச்சை கலருங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பச்சை வந்து நல்ல வசீகர தன்மை உடையது. அதனாலதான் வந்து பச்சை வந்து நான் வந்து அதிகமா விரும்புறது. நானும் வந்து பச்சை நிறம் வந்து நிறைய வந்து எனக்கு என் கிட்ட இருக்க மாதிரி நான் பாத்துக்குவேன். அதாவது வளையல்ல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, இப்போ வைக்கிற குங்குமத்துல இருந்து கூட அந்த பச்சை நிறத்தை நான் வச்சுக்குவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பச்சை நிறத்துல பாத்தீங்கன்னா பர்ஸ் மங்களன் மங்கள்ல வாங்கினது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பச்சை நிற பர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப லக்குன்னு சொல்லுவேன். இப்ப நீங்க பர்ஸ் வந்து நீங்க கருப்பு கலரோ இல்ல வந்து ஒரு டார்க் ஊதா கலர் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க சேமிக்கிற பணத்தை வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் பர்ஸ்லயோ இல்ல வந்து பச்சை கலர் துணியிலையோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து வைங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணத்தை வந்து ஈர்க்கிற சக்தி வந்து அந்த பர்ஸுக்கு வந்து இருக்க வரும். அந்த நிறத்துக்கு இருக்கனால அந்த பர்ஸ் நம்ம பணம் போட போட அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்களை நம்ம கவனிச்சு அந்த பணத்துக்குரிய மதிப்பு மரியாதை இதெல்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பணம் வந்து சேரும். யாருக்கு நீங்க ரெஸ்பெக்ட் தரீங்களோ அந்த ரெஸ்பெக்ட் திரும்ப நமக்கு கொடுக்கும். யாரை நம்ம அதிகமா நினைக்கிறோமோ அவங்களோட விஷயங்கள், அவங்கள பத்தின விஷயங்கள், அவங்கள மாதிரி சிந்தனைகள் தான் நமக்கு வரும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் மாதிரியே நீங்க விஜய் ரொம்ப பிடிக்கும்னா அவர் பண்ற மாதிரி வாய் மாதிரி பண்றது, அவர் ஸ்மைல் பண்ற மாதிரி நம்ம சில நேரங்கள் நம்மளே இமிடேட் பண்ணிக்குவோம். அது மாதிரி நமக்கு பிடிக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறது வந்து தடங்களாயிட்டே போகுது அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுல சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க வந்து மாத்துங்க. நீங்க வைக்கிற பர்ஸ் அதே மாதிரி இந்த பர்ஸ் வந்து நான் நகைக்கடையில கொடுத்தனால வந்து பாத்தீங்கன்னா இது நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா வீட்டுல வந்து சும்மா இருக்குன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ₹1 நான் போட்டு வைப்பேன். இந்த மாதிரி வந்து நீங்க எம்டி பர்ஸ் வந்து வீட்டுல வந்து வச்சுக்க கூடாது. பர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணலைன்னா அதுல ₹1 போட்டு வைக்கணும். அப்படி யூஸ் பண்ணலன்னா எனக்கு அதுல ₹1 கூட போட்டு வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த பர்ஸ் தயவுசெய்து டஸ்ட்பின்ல போட்டுருங்க. ஏன்னா வந்து அதுல வந்து பர்ஸ் வச்சிருந்தீங்கனாலே கண்டிப்பா அதுல வந்து காயின் போட்டுதான் வைக்கணும். வெறும் பர்ஸ் வைக்க கூடாது வீட்டுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை நிற குங்குமம். இந்த பச்சை நிற குங்குமம் வந்து நான் வந்து ரொம்ப வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன். பச்சை நிறத்தின் மகிமைகள் கூட ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருப்பேன், அதை பார்த்திருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு வரும்போது அங்க குபேர கோயில் இருக்கு, அங்க வாங்கின பச்சை குங்குமம் தான் இது. ரொம்ப வந்து இதுலயே வந்து கலர்ஃபுல்லா பவுடர் மாதிரிலாம் இருக்கும், நல்ல இன்னும் லைட் கிரீன்ல இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஒரிஜினல் கிடையாது, நல்லா பார்த்து வாங்குங்க. இதான் வந்து ஒரிஜினல். இந்த மாதிரி வந்து நீங்க பச்சை குங்குமம் வைக்கும் போது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்க வந்து மந்தமா படிக்கிறாங்க, ரொம்ப வந்து ஸ்லோவா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பச்சை குங்குமத்தை வந்து வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து யோகிக்கு டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா பச்சை குங்குமம் வச்சுதான் நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். நல்லா தான் படிக்கிறான். ஆல்ரெடி அவன் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா பிரிஸ்கா டேலண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா
அந்த மந்தநிலை வந்து ஏற்படக்கூடாது. சில சமயங்கள் வந்து அவனுக்கு வந்து எந்த மைண்ட் டைவர்ட் ஆகாம இருக்கணும், கொஞ்சம் சேட்டைகள்லாம் குறையணுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த பச்சை குங்குமத்தை வந்து வச்சுட்டு வரேன். தொடர்ந்து வந்து நீங்களும் வந்து உங்க பிள்ளைகளும் நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த பச்சை நிற குங்குமத்தை வந்து வைங்க. பச்சை நிறம் வந்து அவ்வளவு ஒரு பாசிட்டிவான தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்களுக்கும் வண்ணங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா உண்டு. அந்த எண்ணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்ணங்களா பிரதிபலிக்கணும். சில பேருக்கு வந்து கருப்பு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க மனசுல வந்து ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்ப ரொம்ப வந்து பாசிட்டிவா இருக்காங்கன்னா அவங்க பச்சை பிடிக்கும். ரொம்ப வந்து நல்லா வந்து பிரைட்டா இருக்கணும், நல்லா கோல்டு மேல வந்து விருப்பமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லோ பிடிக்கும். அந்த மாதிரி வந்து அவங்களோட எண்ணத்துக்கும் அந்த வண்ணத்துக்குமே வந்து சம்மந்தம் நிறைய இருக்கு. நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு. அதே மாதிரி இந்த புதன்கிழமை அப்படின்னாலே முடிஞ்ச அளவு பச்சை கலர் நிறத்துல ஏதாவது ஒண்ணு உபயோகிக்க பழகுங்க. உங்க வீட்டுல இருக்க உண்டியல் இல்லைன்னா பர்ஸு இதெல்லாம் வந்து பச்சை நிறத்தை வந்து நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பச்சை கலர் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா பச்சை கலர்ல ஒரு ஹார்ட்டில் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பச்சை கலர் பிடிக்கும். நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து எனக்கும் வந்து பாசிட்டிவா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். பச்சை நிறத்தினால நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து அடைஞ்சிருக்கேன். பச்சை நிறம் வந்ததுக்கு அப்புறம் அந்த லைஃப்ல அதை மாத்தினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் நீங்களும் வந்து இதை மாத்திக்கோங்க அப்படிங்கறத சொல்றேன். அதனால பச்சை நிறத்தை வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஏதாவது வகையில பயன்படுத்துங்க. புதன் கிரகம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவையும் மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியவர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உரிய நிறமான அந்த பச்சை நிறத்தை வந்து இந்த புதன்கிழமையில நம்ம வந்து அணிய சொல்றது. அதனால புதன்கிழமை நீங்க வந்து கண்டிப்பா பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், நீங்க வந்து அதை நினைச்சிட்டே இருக்கீங்க ஆனா வந்து அது நடக்கல அப்படின்னா அது வந்து நம்ம எழுதுனதான் அது வந்து கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து வந்து நம்ம அந்த எழுதுற 5 நிமிஷம் வந்து அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நினைக்கும் போது நம்ம ஆள் மனசுல போய் அது பதியும். அதனால சீக்கிரமா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுதும் போது கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா பச்சை நிற பேனாவை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பச்சை நிற பேனாவை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து அந்த நம்ம எழுத்துக்களுக்கு போகும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஹையர் ஆபீஸ்ல எல்லாமே கிரீன் இங்க் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிரீன் இங்க் யூஸ் பண்றதுக்கு காரணமே அவங்க வந்து பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் தான் அது. அதனால கிரீன் இங்க் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம போய் இதை போய் நார்மலா வந்து ஒரு கையெழுத்து போடலாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனா வந்து அந்த கிரீன் இங்க்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுத்தது அவங்க வந்து கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க அந்த அத்தாரிட்டியில இருந்தா மட்டும்தான் அந்த அவங்க சைன் பண்ண முடியும். அவங்க கீழே இருக்க கேடர்லாம் வந்து ப்ளூ இங்க்ல போடுவாங்க. ஆனா அவங்க மட்டும் பாத்தீங்கன்னா கிரீன் இங்க்ல போடுவாங்க. அப்ப கிரீனுக்கு வந்து எவ்வளவு ஒரு தனித்துவம் இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இல்லாதது எதுவுமே சொல்லல. நம்ம நடக்கிற விஷயங்கள் அத்தனையுமே பச்சை கலரை வச்சு நிறைய சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு என்னோட மேஜிக் பாக்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் வந்து காமிக்கிறேன். அது என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க வந்து காட்டுறேன். அதே மாதிரி கோல்டு பத்தி கேட்டிருந்தீங்க, என்னோட ஆரம் நெக்லஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. அதுவும் வந்து நான் வந்து நாளைக்கு போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அதனால தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள், ஆன்மீக தகவல், ஆன்மீகம் பிளஸ் சயின்ஸ் இது சம்பந்தப்படுத்தி மட்டும்தான் நான் வந்து வீடியோ சொல்றேன். வந்து பொத்தாம் பொதுவா எதுவும் சொல்றது இல்லை. அதனால நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்லயும் பசுமையான நாட்கள் வந்து சீக்கிரமா வரணும் அப்படின்னா இந்த பச்சை நிறத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.